நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட அந்தரங்கன் இணைஞ்சிருக்கா. பேரு வேணாமா, நார்மலா போங்க சார். இவர் இணைஞ்சிருக்காரு. இவர் கூட நம்ம நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம் சார். இப்போ இந்த இது நடந்திருக்குல மீட்டிங், 3வது ஆண்டு துவக்க விழா. ஆமா. அது எப்படி சார்? டான்ஸ்லாம் ஆடி நல்லா பண்ணிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க அத? சிறப்பா நடந்துச்சுமா. அந்த இது சூப்பரா நடந்துச்சு. ஆக்சுவலா என்னன்னா, பிளான் நம்ம தான் போட்டோம். அது நீங்களா? ஆமா ஆமா ஆமா, நம்ம தான் போட்டோம் பிளானு. நம்மள்ட்ட வந்து புசி கேட்டாப்ல, இந்த மாதிரி ஒன்று பண்ண போறோம்னா, இந்த மாதிரி பண்ணி மாநாடு பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி தலைவர் வந்து டான்ஸ் ஆட வச்சு ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னும் போது சரியா இருக்குமான்னு கேட்டாரு. சரியா இருக்கும், பண்ணுங்க, நல்லா இருக்கும்ண்ணே அப்படின்னா. அப்புறம் நான் தான் கேட்டேன், என்னத்துக்கு ஆட வைக்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இதுக்கு ஆட வைக்கலாம், மலமதி அப்படி போ அந்த பாட்டு இருக்குல்ல, அதுக்கு ஆட வைக்கலாம் தான் ஃபர்ஸ்ட் பேசினது. அப்புறம் நான் சொன்னேன், தமிழ் பாட்டா போயிருங்க அப்படின்னு. தமிழ் பாட்டுனா என்ன பாட்டு நான் போலான்னு கேட்டது. நான் தான் யோசிச்சு சொன்னேன், தமிழ் கடவுள்னா யாரு? முருகன். முருகன் பாட்டுக்கு போயிருங்க அப்படின்னா. அதே தமிழ் கடவுள் முருகனுக்கு அங்க ஒரு பிரச்சனை வந்துச்சு திருப்பரங்குன்றத்துல, அதுக்கு ஏன் வாய் திறக்கல? அதுக்கு வந்து அது வேணாம், அது விட்டுருங்க, அது பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் நம்ம வாய் திறக்க முடியாது. இதுக்கு வந்து தமிழ் கடவுள் முருகன் பாட்டே பாடுங்க அப்படின்னு. ஆனா பாட்டு பாடி பேசினா தைப்பூசம் வேற வருது, தலைவர் வந்து அப்புறம் காவடி எடுத்து ஆடுற மாதிரி ஆயிடும் அப்படின்னாங்க. ஆயிடுச்சுன்னா அப்புறம் மழை அவரை மாதிரி ஏதாவது ஆகிவிடும் அப்படின்னு. சரி, அப்பனா முருகன் வர இடத்துலலாம் தளபதின்னு போட்டுருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்குதான் இப்ப கேஸ் போட்டிருக்காங்க. அதுதான் இப்ப அசிங்கமா எனக்கு இருக்கு. என்ன பண்றது? பரவாயில்ல, அவங்க மேலதான் நல்ல வேலை, நம்ம தான் பண்ணணும்னு வெளில தெரியாம போயிடுச்சு. எக்ஸ்க்ளூசிவா இப்ப நம்ம உங்க சேனல் தான் சொல்றோம்னு வச்சுங்களேன், அதனால வெளில தெரியாம போனதால பிரச்சனை இல்லை, அவங்க மேலதான் கேஸ் போட்டுருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனா பிளான் நம்ம தான் போட்டது. ஆமா, பிளான் நம்ம தான் போட்டது. அங்கதான் ஹால் வைக்கணும்ன்றதுல. ஆமா ஆமா, அங்கதான் தளபதி வந்து இந்த மார்க்ல தான் நிக்கணும்ங்கிற வரைக்கும் நான் தான் போய் கோடு கிழிச்சேன். அப்ப அவர் ஒரு திருக்குறள் சொன்னாரு, அது கூட நீங்க தான் எழுதுனதா? ஆமா. எங்க அதை சொல்லுங்க பாப்போம். நம்ம எழுதுனதா அது. அந்த திருக்குறள் வந்து அந்த எழுதுற டைம்ல பின்னாடி டாக் பேக்ல நான் பேசிட்டு இருந்தேன், டக்குன்னு வந்துச்சேங்கிறதுல பேசினேன். அதுதான் சார், நீங்க தானே யோசிச்சீங்க, உங்க மூளை தானே யோசிச்சது. இப்ப சொன்னீங்கன்னா நேயர்களுக்கு அது வந்து நான் தலைவர் சொல்றதாம கரெக்டா இருக்கும். நம்ம சொன்னோம்னா அது வந்து தலைவரை வந்து டம்மி படுத்துற மாதிரி ஆயிடும், அதனால நம்ம சொல்ல முடியாது. நீங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. சரி, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா? நிச்சயமா ஆகுமா? ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அடுத்த வருஷம். இப்ப இந்த பிப்ல 2ல ஆக போகுது. வெளில யாருக்குமே தெரியாது, நமக்கு அங்க சென்சார் டீம்ல. சார், வெளில யாருக்கும் தெரியாதுன்னா அப்புறம் எப்படி போய் பாப்பாங்க? தெரிஞ்சாதானே டிக்கெட் புக் பண்ணுமா? அந்த எண்ட்ல இந்த டேட்ல ரிலீஸ் ஆக போகுதுங்கிறது எனக்கு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது வந்து அந்த டைம்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து டைரக்டா அபிஷியலா வெளியிடுவாங்க. நமக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு கேளுங்க. எப்படி? ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல அந்த ப்ரொடக்ஷன் இருக்கார்ல, அந்த ஓனரோட கூட இருக்கிற பையன், ஒண்ணு விட்ட சின்னமா பையன், எனக்கு அந்த பையன் நமக்கு சின்னமா பையன், அவன் ஃபோன் அடிச்சாப்ல. ஃபோன் அடிச்ச மாதிரி ஒரு டாக் போயிட்டு இருக்குண்ணே அப்படின்னாரு. சரி, இப்போ எப்போ ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நான் உங்களுக்கு மட்டும் தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வெளில சொல்லிக்காதீங்க, நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது 28 ரிலீஸ் ஆகிற மாதிரியான ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக 28 ரிலீஸ் ஆகிற மாதிரி பேச்சு போயிட்டு இருக்கு. பிப்ரவரி 30ன்னு கேள்விப்பட்டேன் இல்லையா? பிப்ரவரி 30 கிடையாதுமா, அந்த அளவுக்கு முட்டாப்பே கிடையாது. நான் சரி 28 தான் ரிலீஸ் ஆக போகுது. அந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த படம் தள்ளி போகிறதுக்கு காரணமும் நான் தான். ஆமாம், நம்ம டீம் தான். ஆமாம். எப்படி சார்? தளபதி எனக்கு ஃபோன் அடிச்சாரு. ஃபோன் அடிச்சுட்டு, இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆக போதுன்னு, நம்ம வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. பொங்கலுக்கு வந்து பராசக்தி வருது, அப்போ ரிலீஸ் பண்ணீங்கன்னா இது வர கேசரியா இருக்கு, சரி வராது, அப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க, வேற எப்போ ரிலீஸ் பண்ணலாம், பொங்கலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம்னு கேட்டாரு. பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றேன்னு சொல்லுங்க, அதை விட்டு தள்ளி போய் பொங்கல் அதாவது ஜனவரி எண்டில் எனக்கு ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா நார்மலா போயிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க, ஒரு பிரச்சனை வரா மாதிரியே காட்டிக்கிட்டே இருங்க, அதுதான் நம்ம படத்துக்கான ப்ரொமோஷன் அப்படின்னு. சூப்பரா போயிட்டு இருக்கு, அந்த ஐடியா பக்காவா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டாரு, தேர்தல் ஆலோசகரா உங்களை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஐயோ, அப்ப ஜான் நிலைமை? ஜான் என்னவா ஜானு, இதுக்கே நீங்க இவ்வளவு சூப்பரா சொல்றீங்க, அப்ப தேர்தலுக்கு நீங்க பயங்கரமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கு. ஆனா உள்ள வந்து உட்கட்சி பூசல் நிறைய போயிட்டு இருக்கு போல கட்சிக்குள்ள. அதனால இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே, நீங்க பேக்ரவுண்ட்ல எனக்கு மட்டும் வேலை பாருங்க, ஆனா நீங்க வந்து எனக்கு சொல்றீங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு, இன்க்ளூடிங் புஷிமா. புஷிக்கு கூட தெரியாது நான் அவருக்கு வந்து பின்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க? ரொம்ப ஷாக்கிங்கான தகவல்கள்லாம் சொல்றீங்க. சீரியஸாமா? புஷிக்கு தெரியாது. ஆமா, போகும்போது ப்ளூடூத் வச்சு தான் போவார் தலைவர் காதுல, பின்னால நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமா,
அப்போ வரப்போற எலெக்ஷன்ல யார் யார் எந்தெந்த தொகுதியில நிக்கணும், யார் எப்படி பேசணும், என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாமா. தலைவர் எந்த தொகுதியில் நிக்க போறான்னு முதல்ல எனக்கு தான் தெரியும். எங்க சார் நிக்க போறாரு அது சொல்லக்கூடாதுமா. அது சொல்லக்கூடாது. என்ன சார் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அது வந்து எங்க சேனல்ல சொல்லணும்னு வச்சிருக்கேன். எங்க சேனல்ல சொல்லணும்னு வச்சுன்னா உங்க சேனல் சொல்லவே மாட்டேன். நீ என்ன வேணாலும் எனக்கு சொல்ல மாட்டேன். புசிக்கு மோதவுக்குலாம் சீட் இருக்கா? யாருக்கு? புசிக்கு மோதவுக்குலாம் அது என் மைண்ட் செட் பொறுத்து. அந்த டைம்ல எனக்கு எப்படி மைண்ட் செட் இருக்கோ அதை பொறுத்து நான் தலைவர்கிட்ட சொல்லுவேன். அதுதான் நான் சொன்னா கேட்டுருவாருமா. தலைவர் நான் சொன்னா கேட்டுருவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு ஒரு 12:30 மணி கரெக்டாக ஃபோன் அடிப்பாருமா. எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி வரைக்கும் பேசுவோம் 2 பேரும். ஏன் தூங்க வைப்பீங்களா பாட்டுப்படி? அவர் காலைல தூங்கிட்டு தானே இருக்காரு. நைட்டு ஆக்டிவ் ஆயிடுவாரு போல. பகல் தூங்குறதால நைட்ல வந்து தூக்கம் வராது போல. எனக்கு ஃபோன் அடிப்பாரு. ஆனால் இந்த மாதிரி கட்சியில என்ன பண்ணலாம்னு நைட்டு ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சு பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் துப்பாக்கி படத்தை வச்சு பார்த்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி தமிழ்நாடு மேப்பை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாள் தூக்க கழகத்தில் தமிழ்நாடு மேப் எடுக்கிறதுக்கு இந்தியா மேப் எடுத்தேன். எடுத்து நான் மட்டும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் காலில் ஏஞ்சி தான் அவர் பார்க்குறேன். நீ சொன்ன இடம்லாம் வேற எங்கெங்கேயும் இருக்குன்னு அப்படின்றேன். அப்போ தான் தமிழ் இந்தியா மேப் எடுத்து பார்த்துருக்கேன். எதுக்கு சார் அடுத்த ட்ரிப் எங்கெங்கெல்லாம் போகலான்னு? ட்ரிப்பா? என்ன ட்ரிப்புமா? இல்ல மேப் எடுத்து வச்சு என்ன பாக்குறீங்க? புரியல எனக்கு. ட்ரிப் இல்லம்மா, அவர் இப்ப பிரச்சாரம் கிளம்புறாருல, அதுக்கு பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் அதையும் நாங்க பக்காவா பண்ணி கொடுத்துலான்னு இருக்கேன் அந்த பிளான. எல்லாமே பண்ணது நீங்க தானே. அப்ப கரூர் டேட்லயே இல்லாத கரூர் அன்னைக்கு டேட் கரூர் போலான்னு சொல்லி மாத்தினது பண்ணீங்க. அது நான் இல்ல. அது வந்து என்கிட்ட கேட்கல. அவங்க கேட்காதால தான் அவ்வளவு பெரிய சம்பவமே நடந்துச்சு. கேட்டிருந்தா பக்கா பிளான் போட்டு கொடுத்துருப்பேன். நான் நீங்க சூப்பரா பிளான் போட்டு அடுத்து தள்ளிருப்பேன். சூப்பரா போட்டு கொடுத்துருப்பேன். அது நம்மள்ட்ட கேட்கல. அதுதான் ஒரு பிரச்சனை. சரி சார், இப்ப என்ன சார் இது ஆஃப் த கேமரா இன்டர்வியூ? இதெல்லாம் ஒரு ஐடியாவா சார்? இதெல்லாம் நீங்க கொடுத்ததா? அம்மா அது வந்து ஒரு சந்திப்புக்காக வந்ததுமா. சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தாங்க. அவரு மீட்டப் தளபதியை வந்து தளபதி என்ன இப்படி ஒரு மனுஷனா, இப்படி ஒரு பொலிட்டிக்கல் லீடர், இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்தாங்களே. வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசினாங்க. காஃபி கீஃபிலாம் குடிச்சாங்க. குடிச்சிட்டு அந்த டைம்ல ஒரு 4-5 கேள்வி கேட்டாங்களாம். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. 4-5 கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விகள் தான் இப்ப வெளில வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு மீட்டப்னே சொல்லிருக்கலாமே சார். எதுக்கு இன்டர்வியூ அப்படின்லாம் போட்டு பில்டப் கொடுத்து அப்புறம் அதுல ஒண்ணுமே இல்ல கீழே போட்டுருன்னா அது அப்படி கிடையாதுமா. இப்போ நீங்க இருக்கீங்க, இப்ப நான் உங்களை வந்து நேர்ல பாக்குறேன். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? நேர்காணல். நேர்ல வந்து பாக்குறவங்க. நேர்காணலுக்கு இங்கிலீஷ்ல விடுமா? இல்ல நான் சொல்றேன், நேர்காணலுக்கு இங்கிலீஷ்ல இன்டர்வியூன்னு தானே சொல்லுவாங்க. அதனால அது சொன்னது அப்படி. அது வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா கேட்ட கேள்விகளுக்கு தலைவர் சரமாரியா பதில் சொல்லிருக்காரு. தள்ளிட்டாரு. சரமாரியா பதில் சொல்லிருக்காரு. நடுவில் 2 கேள்விக்கு வந்து மேல பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு போயிருக்காரு. போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் அடிச்சாரு. ஆனா திடீர்னு வந்துட்டாங்க. வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்கன்னா என்னடா பண்றது அப்படின்னு. நீங்க ஏங்க என்கிட்ட கேட்காம உட்காந்தீங்க? நீங்க அவர் வீட்லயே ஒரு ரூம் பார்த்து தர சொல்லி அங்கேயே தங்கிக்க கூடாது? தெரிஞ்சிருமா? வெளில தெரிஞ்சிரும்ல. இப்ப தலைவர் வீட்டை சுத்தி எனி டைமும் மீடியா இருந்துகிட்டே இருக்கு. நம்ம பாட்டுக்கு அங்க போய் நம்ம இது பண்ண நம்மள முடக்கிடுவாங்க. நம்மள முடக்கிட்டாங்கன்னா தலைவருக்கு அப்புறம் வேற யாரு கூட இருந்து பதில்? முடக்கப்பட வேண்டிய ஆள் தான் நீங்க. அது வேற விஷயம். புரியல. முடக்கப்படணும்னா இல்ல சார், அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க. அதனால சொல்றேன். நாங்க உண்மைகளை மட்டும் தான் பேசுவோம். சரி, நீங்க வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, முடிங்க. சரி சார், உங்கள்ட்ட வேற ஏதாவது அவதூறு கருத்துக்கள் இருக்கா? பரப்புறீங்களா? இல்லம்மா, எதுவும் இல்லை. நான் ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா எங்க சேனலுக்கு தான் முதல்ல இன்டர்வியூ கொடுக்க முடியாது. என்ன சார்? சத்தியமா தர மாட்டேன். என் சேனல் நாங்க 3 பேரும் முட்டா பசங்க மாதிரி உட்காந்து பேசுறது எதுக்கு பேசுறோம்? சும்மா பேசுறோம். அப்ப எங்களுக்கு கண்டென்ட் வேணாம், எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துறேன்னா சரி. செகண்டா இங்க வந்துருங்க. கண்டிப்பாமா. அடுத்த பேட்டியில பாருங்க.